வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபிரிவ மகிமையில் பக்தி ஸ்ரத்தை பற்றி மகாபிரிவ அருளிய கதையை தெரிந்து கொள்ளலாம். தனக்கு கிடைத்த ஈஸ்வர தரிசனம் தன் சிஷ்யர்கள் அல்லது தன்னை சேர்ந்த மற்றவர்களுக்கும் கிடைக்கும்படியாக மகான்கள் பலர் பண்ணியிருக்கிறார்கள். சோமாசி மாரநாயனார் கதையில் இப்படித்தான் பார்க்கிறோம். அவர் தம்மால் ஈஸ்வரனை நேரடியாக வருவித்து கொள்ள முடியாதென்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் போய் வேண்டிக் கொள்ள சுந்தரமூர்த்தி அப்படியே வரவழைத்து விட்டார் என்பது கதை. சோமயாகம் பண்ணிய சோமயாஜிதான் சோமாசி என்று ஆகியிருக்கிறது. பேரளத்துக்கு கொஞ்ச தூரத்தில் அம்பர் மாகாளம் என்று இரட்டை ஊர்கள் அடுத்தடுத்து இருக்கின்றன. அந்த அம்பரைச் சேர்ந்தவர்தான் சோமாசிமாரர். அம்பரான் சோமாசிமாரனுக்கு என்று திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி அவரை சொல்லி இருக்கிறார். அவர் சோமயாகம் செய்த இடம் என்று இன்றைக்கும் அம்பருக்கும் அம்பர் மாகாளத்துக்கும் நடுவிலுள்ள ஒரு மண்டபத்தை சொல்கிறார்கள். வைகாசி மாத ஆயில்யத்தில் அந்த யாகத்தை ஞாபகப்படுத்தி உற்சவம் நடத்துகிறார்கள். பெரிய புராணத்தில் சோமாசிமாரர் யாக கர்மா மூலமே பரமேஸ்வரனை பிரீத்தி செய்துவிடலாம் என்ற அபிப்பிராயத்தை உடையவர் என்றும் திருவாரூருக்கு போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆச்சரியித்து அதன் மூலமே சிவசாயுஜ்யம் அடைந்தார் என்று மாத்திரம் சொல்லி அதோடு விட்டிருக்கிறது. ஸ்தல புராணத்தில் இருந்து இதற்காக உற்சவம் கூட நடத்துவதால் இன்றைக்கும் பிரபலமாக இருப்பதால் அத்தென்டிக்கானதுதான், ஆதாரபூர்வமானதுதான் என்று தெரிகிறது. ஈஸ்வரனே பிரத்யட்சமாக யஜ்ஞத்துக்கு வந்து ஆகுதியை வாங்கி கொள்ள வேண்டும் என்று சோமாசிமாரருக்கு ரொம்ப தாபமாக இருந்தது. ஆனால் அவரை வரவழைக்கிற அத்தனை சக்தி பக்தி நமக்கு ஏது என்றும் இருந்தது. ஆனால் அந்த ஆசை மட்டும் விடவில்லை. ஈஸ்வரனின் பரம பக்தராக அவனோடு நெருங்கி இருக்கும் பெரியவரிடம் போய் வேண்டி தம் ஆசையை நிறைவேற்ற எண்ணினார். அப்படி தேடிக்கொண்டிருந்த போதுதான் அவர் திருவாரூரில் இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றியும் அவருக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையே உள்ள அத்தியந்த உறவை பற்றியும் கேள்விப்பட்டு அதிசயித்தார். இவர் வன்தொண்டராக இருக்கிறார் என்றால் ஈஸ்வரனும் அதைவிட விசித்திரமாக இவர் சொல்கிறபடி எல்லாம் கேட்கிறவராக இருக்கிறார் என்று சோமாசிமாரர் நினைத்தார். ஆகவே தாம் பண்ணப்போகிற யஜ்ஞத்துக்கு பரமேஸ்வரனை வரவழைக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூலமே அந்த காரியத்தை நடத்தி கொள்ளலாம் என்று தீர்மானம் செய்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நெருங்குவது லேசான காரியமாக இல்லை என்று அறிந்து கொண்டார். சிவனடியார்கள் ஜனங்கள் எப்போதும் சூழ ஒரு ராஜா மாதிரியே அலங்காராதிகளுடன் பரிவாரம் சூழ இருக்கும் அவரை ஒரு ஏழை பிராமணனாகிய தான் எப்படி நெருங்குவது? தம்மால் என்ன பெரிய காணிக்கை சமர்ப்பித்து அவருடைய கவனத்தை பெற முடியும் என்று யோசித்தார். ஒரு யுக்தி அவருக்கு தோன்றியது. தான் எப்போதும் பிறருக்கு தொந்தரவு தராமல் பஞ்சாட்சரத்தை ஜபித்து கொண்டே ஆற்றங்கரைக்கு போய் அங்கே கேட்பார் இல்லாமல் ஒதுக்குப்புறத்தில் முளைத்திருக்கும் கீரை வகைகளை பறித்து கொண்டு வந்து பத்னியிடம் தந்து சமைத்து வைக்க சொல்வது நினைவுக்கு வந்தது. நம் ஆற்றங்கரையிலே எங்கேயும் இல்லாத விசேஷமாக உசந்த ஜாதி தூதுவிலங்கீரை, தூதுவளை அல்லது தூதுளை என்ற கீரை யதேஷ்டமாக விளைகிறதே. அது தேக ஆரோக்கியத்தோடு ஞானத்தையும் விருத்தி பண்ணக்கூடியது. அதை தினமும் பறித்து கொண்டு போய் அவர் இல்லத்தில் தந்து அவர் ஆகாரத்தில் சேர்க்கும்படி பண்ணிவிட்டால் என்றாவது ஒரு நாள் அவர் யார் நித்தியமும் இப்படி கீரை கொண்டு வந்து தருகிறது என்று கேட்டு தெரிந்து கொண்டு பேட்டி கொடுக்க மாட்டாரா என்று எண்ணினார். எண்ணியதை அப்படியே செயல்படுத்தவும் செய்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாசம் பண்ணி கொண்டிருந்த பறவை நாச்சியார் வீட்டில் திருவிழா மாதிரி கூட்டம் இருக்கும். இவர் பாட்டுக்கு சமையற்கட்டுக்கு சென்று பரிசாரர்களிடம் கீரையை கொடுத்து திரும்பி விடுவார். யாரோ ஒருவர் இத்தனை அக்கறையோடு ஒரு நாளை போல கீரை கொண்டு வந்து தருகிறாரே என்று பறவை நாச்சியாரும் மிக பரிவாக நினைத்து கொண்டு அதை சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் ஆகாரத்தில் சேரும்படியாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்.
ஆனாலும் அதை பற்றி சுந்தரமூர்த்தியிடம் சொல்ல அவருக்கு அவகாசம் கிடைக்கவில்லை. இவ்வாறு நடந்து வருகையில் ஒரு நாள் சோமாசியார் வருகிற வழியில் ஆற்றில் பெரும் வெள்ளம் வந்துவிட்டது. 4-5 நாள்களுக்கு மேல் வெள்ளம் வடியவே இல்லை. தம் அற்ப கைங்கரியத்துக்கும் விக்னம் ஏற்பட்டுவிட்டதே என்ற துக்கத்துடன் அவர் வீட்டிலேயே இருந்து விட்டார். இதெல்லாம் ஈஸ்வரன் விளையாட்டல்லவா? அங்கே திருவாரூரிலே 4-5 நாள்கள் சேர்ந்தாற்போல் தூதுவளை போஜனத்தில் சேராததாலேயே சுந்தரமூர்த்தி குறிப்பாக அதை கவனித்து விட்டார். விசாரித்ததில் எவரோ பிராமணர் தினம் தினம் எங்கிருந்தோ கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்த கீரை நின்று போயிருப்பதை பறவை நாச்சியார் சொன்னார். ஐயோ பாவமே, இப்படியொருவர் தம்மை அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் கைங்கரியம் செய்து கொண்டிருந்த உத்தமரை தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டானே. அவர் மறுபடி வந்தால் என்னிடம் அனுப்பு. அவரை அவசியம் பார்த்து ஏதாவது பிரீத்தி செய்ய வேண்டும் என்றார் சுந்தரர். வெள்ளம் வடிந்து விடவே சோமாசிமாரர் கூடுதலாகவே கீரை பறித்து கொண்டு சென்று கொடுத்தார். சுந்தரமூர்த்தி அவரை பார்க்க பிரியப்படுகிறார் என்று தெரிந்ததும் சந்தோஷத்தின் உச்சிக்கே போய்விட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முன்னால் சென்று நின்றார். சுவாமிகள் அவரிடம், கஷ்டம் பார்க்காமல் நித்தியம் தூதுவளை கொண்டு வந்து கொடுக்கிறீர்களே, என்னாலே உமக்கு ஏதாவது ஆகணுமா என்று கேட்டார். சோமாசிமாரர் அவரிடம் தனிமையில் தம் விருப்பத்தை தெரிவித்தார். அதற்கு சுந்தரர், என்னால் எதையும் முடித்து தர முடியும் என்று நினைக்காதீர். உம்முடைய கீரை இந்த உடம்பில் நிறைய சேர்ந்து விட்டதால் ஈஸ்வரரிடம் வேண்டி பார்க்கிறேன். செய்கிறதும் செய்யாததும் சுவாமி இஷ்டம் என்றார். பின்னர் கோயிலுக்கு போய் தியாகராஜரிடம் விஷயத்தை சொன்னார். அதற்கு அவர், சுந்தரா, நீ ஒன்று சொல்லி நான் செய்யாமல் இருப்பதற்கில்லை. உனக்கு கைங்கரியம் செய்தவனுக்கு செய்வது என் கடமை. உனக்காக அவனிடமிருந்து ஹவிஸ் வாங்கிக் கொள்வதற்கு நானே நேரில் போகிறேன். ஆனாலும் ஒன்று, அவன் ரொம்ப பெரிசாக ஆசைப்படுகிறான். ஆகையால் எந்த ரூபத்தில் போனாலும் அவன் புரிந்து கொண்டு கொடுத்தால் ஆஹா என்று வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார். ஆனால் சரி என்று சொல்லிவிட்டு சுந்தரர் சோமாசிமாரரிடம் வந்து சுவாமி வருவதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார் என்று மாத்திரம் சொல்லிவிட்டார். அதை கேட்டதும் சோமாசிமாரருக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. சந்தோஷமாக அம்பர் மாகாளத்துக்கு திரும்பினார். எல்லாருடைய உதவியையும் கேட்டு பெற்று பெரிதாக சோம யாகமும் பண்ணினார். வைகாசி மாதம் ஆச்லேச ஆயில்ய நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் யஜ்யம் நடந்தது. ஹவிஸ் கொடுக்க வேண்டிய சமயமும் வந்தது. சுவாமி வரவில்லையே, வருவாரா வருவாரா, வராமல் கூட இருப்பாரா என்று சோமாசிமாரருக்கு மனசு கிடந்து அடித்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய புலையர் கூட்டம் திபுதிபுவென்று தம்பட்டம் அடித்துக்கொண்டு யாகசாலைக்குள் புகுந்து விட்டது. அத்தனை பேருக்கும் பிரதானமான ஒரு புலையன் கையில் 4 நாய்களை பிடித்து கொண்டு நிற்க, பக்கத்தில் தலையில் கள்ளுக்குடத்துடன் அவன் பெண்டாட்டி. அதை பார்த்த யஜ்ஞ பிராமணர்கள் அருவருப்புடன் ஆத்திரமடைந்து ஓடத் தொடங்கினார்கள். சோமாசிமாரர் பரமானந்தம் அடைந்தார். இத்தனை நாள்களாக ஈஸ்வரனை வரவழைக்க வேண்டுமென்று அவருக்கு இருந்த ஆர்வம், சுந்தரமூர்த்திக்கு செய்த கைங்கரியம், அவரிடமிருந்த நம்பிக்கை, சுந்தரருக்கும் இவரிடம் இருந்த அனுக்கிரக சிந்தை அவர் கண்ணை திறந்து விட்டது. வந்திருப்பது சாக்ஷாத் பரமசிவன், பார்வதி, நாய்கள் 4 வேதம், கூட்டம் பூதகணங்கள் என்று உணர்ந்தார். உடனே ஹவிசை எடுத்துக்கொண்டு புலையன் முன் வந்தவுடன் ரிஷபாரூடராய் அம்பாள் கணங்கள் சூழ ஸ்வயரூபத்தில் காட்சி தந்தார். சோமாசிமார நாயனாரும் சிவலோகமடைந்தார். நம்பிக்கை எல்லாவற்றிற்கும் மூலம். இவர் நிச்சயம் கடை தேற்றுவார் என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும். பக்தி ஸ்ரத்தை என்பது அதைத்தான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா சரணம். இதை போல் மகாபெரிவா அருளிய கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை,
ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவா சரணம்.